மாதவா, ஏன் வாழ்க்கை எப்போதும் சிக்கலாகவே உள்ளது? வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்வதை நிறுத்துங்கள். வாழ்க்கையை ஆராய்வதால் அது மேலும் சிக்கலாக்குகிறது. வாழ்க்கையை வாழுங்கள். அப்படியானால் நாம் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறோம்? காரணம், கவலைப்படுவது மட்டுமே உங்கள் பழக்கமாகிவிட்டது. அதனால்தான் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. கவலைகளை மறந்து கடமையை ஆற்றுங்கள். கேசவா, நல்லவர்கள் ஏன் எப்போதும் துன்பப்படுகிறார்கள்? வைரத்தை ஊராய்வு இல்லாமல் அதை மெருகேற்ற முடியாது. நெருப்பு இல்லாமல் தங்கத்தை சுத்திகரிக்க முடியாது. நல்லவர்கள் சோதனைகளை சந்திப்பார்கள். அதில் அவர்கள் பெரும் அனுபவத்தால் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும். நிச்சயம் கசப்பானதாக அல்ல. அத்தகைய அனுபவம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஆம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுபவம் ஒரு கடினமான ஆசிரியர். இது முதலில் சோதனைகளையும் பின்னர் புரிதலையும் கொடுக்கிறது. பல பிரச்சனைகள் காரணமாக வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்று எங்களுக்கு தெரிவதில்லை. காரணம், நீங்கள் அனைத்தையும் வெளிப்புறத்தில் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு உள்ளே ஆழ்மனதை பாருங்கள். கண்கள் வெளிப்புற காட்சிகளை காட்டுகிறது. மனம் சரியான பாதையை காட்டுகிறது.